கருட புராணம். ஸ்ரீமன் நாராயணனை கருடாழ்வார் வணங்கி, ஜெகதீசா, நித்திய சிரார்த்தம் என்பதை எவ்வாறு செய்ய வேண்டும், அதை விளக்கி அருள வேண்டும் என்று வினாவினார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி, கருடா, நாள்தோறும் ஒரு சத் பிராமணனுக்கு போஜனம் செய்வித்து அன்னத்தையும் புனலையும் ஒரு கடத்தில் நிறைத்து அதை அவ்வைத்தியனுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இத்தகைய விதத்தில் நித்திய சிரார்த்தம் செய்வதால் மாய்ந்த ஜீவன் இன்பமடைவான். ஓராண்டு காலம் வரையில் அந்த ஜீவனே யமபுரம் வரையில் வழிநடத்தி செல்லும் யமகிங்கரர்கள் அந்த சிரார்த்தத்தால் திருப்தி அடைவார்கள். அதனால் அவர்கள் ஜீவனுக்கு நன்மை செய்வார்கள். ஒருவன் இறந்த 12ஆம் நாளன்று இறந்தவனை குறித்து சங்கற்ப பூர்வகமாய் 12 கடங்களை தானம் செய்ய வேண்டும். தரித்திரனாக இருந்தால் ஸ்ரீ விஷ்ணுவை குறித்து பெரிதான ஒரு கடத்தையும், சித்திரகுப்தனை குறித்து ஒரு கடத்தையும் தானம் செய்ய வேண்டும் என்று திருமால் கூறி அருளினார். அதை கேட்டதும் கருடன் அவரை வணங்கி, பரமபதநாதரே, மோட்சமும் ஸ்வர்க்கமும் எந்தெந்த கஷேத்திரத்தில் மரித்தால் கிடைக்கும், எத்தகைய கர்மங்களை செய்தால் அவை இரண்டும் கிடைக்கும், அதை அடியேனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று வேண்டினார். வைகுண்டநாத பெருமான் கருடா, அயோத்தி, மதுரை, மாயா, காசி, அவந்திகா, துவாரகா என்ற சப்தபுரிகளில் ஏதாவது ஒன்றில் மரிப்பவன் நிரதிசய இன்ப வீடாகிய நம் உலகை அடைவான். சந்நியாசிரமம் பெற்று மரித்தவனும், ஸ்ரீ விஷ்ணு பக்தி செய்து மரிப்பவனும், ஸ்ரீ ராம கிருஷ்ணாதி நாமங்களை சொல்லிக்கொண்டே மரிப்பவனும் பேரின்ப வீட்டை அடைகிறார்கள். திருத்துழாய் பயிரிட்டவனும் அதற்கு புனல் பாய்ச்சுகிறவனும் பாபம் நீங்கி நல்ல உலகத்தை அடைகிறார்கள். பசுவுக்கும் அந்தனருக்கும் குழந்தைக்கும் ஆபத்து நேரிட்ட போது தன் உயிரை இழக்கத் துணிந்தோனும் அவர்களை எவன் ஒருவன் ரட்சிக்கின்றானோ அவன் இறுதியில் தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள சுவர்க்கத்தை அடைவான். ஸ்ரீரங்கம், காசி, குருஷேத்திரம், பிருகுஷேத்திரம், பிரபாசதீர்த்தம், ஸ்ரீகாஞ்சி, திரிபுஷ்கரம், பூதேஸ்வரம் ஆகிய புனித நகரங்களில் மாண்டவன் மோட்சமடைவான். 7 அல்லது 8 வயதுள்ள கன்னிகையை மனம் புரிந்தவனும், வேத சாஸ்திரங்களை உணர்ந்தவனும், கன்னிகை, பூமி, கிருகம், பசு, திகம், யானை இவற்றை தானம் கொடுத்தவனும் ஸ்வர்க்கம் அடைவான். கிணறு, நடைவாவி, குளம், தேவாலயம் முதலியவற்றை புதுப்பித்தவர்கள், அவற்றை முன்பே உண்டாக்கியவர்களை விட அதிக புண்ணியத்தை அடைந்து விண் உலகை அடைவார்கள். குசைப்புல்லால் வீடு கட்டி தானம் செய்த எவனும், விருசோத்சர்க்கம் செய்தவனும் சொர்க்கம் அடைவார்கள் என்றார் திருமால்.